லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பயங்கர சண்டை வருது. அதில் சௌந்தர்யா வந்து ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி கோவா கேங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெஃப்ரியும் தனியாக போனால் கூட நீ என்ன பண்ணுறேன்னா நம்மளாம் கோவா கேங்கு வா ஒன்றா உட்காரலாம்னு சொல்லி நீ தான் சொன்ன. அது மட்டும் இல்லாமல் கோவா கேங்கு வந்து ரூல்ஸ் போடலாம், இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீ தான் சொன்ன அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி ஜாக்லினை வந்து நாக் அவுட் பண்ணி விட்ருக்காங்க. அதாவது போன வாரம் வந்து சௌந்தர்யா அவ்வளோ பெரிய திட்டு வாங்கினாங்களே, இந்த மாதிரி இந்த தர்சிகா போய் அடிக்க போனது இது எல்லாம் யாருக்காக அப்படின்னா ஜாக்லினுக்காக தான். அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இன்னும் கூடுதலாக விஷயம் சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு குழியை தோண்டுன, அந்த குழியில் நாங்கள் போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஜாக்லினோட மோத்திரை கிழிச்சிட்டாங்க. அதனால் ஜாக்லினுக்கு வந்து என்ன பண்ணணுமே தெரியாமல் பாவமாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுச்சுல சௌந்தர்யா, அதை நம்ம வந்து பாராட்டக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து கோவா கேங்கை விட்டு போய் அவன் இண்டிவிஜுவல் கேம் ஆட ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ரயனில் உட்காந்து எதனால அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து விஜய் சார்ட்ட ராணா வந்து பேசும்போது சொன்னால் இந்த மாதிரி இந்த கேங்கை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நம்ம வந்து இந்த கேங்கில் இருக்க ஒருத்தரோட போய் ஏதாவது பேச கான்வர்சேஷன் வச்சுக்க போனோம் அப்படின்னா 4 பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, அதனால் பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு வந்து கோவா கேங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பிரிஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இவன் திருப்பி ஜெஃப்ரி என்ன சொல்கிறான்னா, நான் அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரணா இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சௌந்தர்யாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஜாக்லின்காரங்க ஏன்ட்ட சொல்ல வேண்டியதாடா, நான் தானே அந்த கேங்கோட லீடர், ஏன்டா சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பேச்சு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஜாக்லின் என்னென்னமோ பேசி எங்கிட்ட கூட பேசி போயிட்டுருக்காங்க. கடைசியில் வந்து சௌந்தர்யா சொல்லிட்டாங்க, இந்த கோவா கேங்கை நம்ம வந்து டிஸ்மேண்டில் வந்து பண்ணி விட்றலாம், அந்த கேங்கை நீ தான் வந்து நீ உருவாக்குன ஒரு கேங்கில் நாங்கள் இவங்களை வெளியே போய் வேறு பக்கம் பேச விடலை, வான்னு சொன்னேன், நம்மள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, உனக்காக நான் வந்து எனக்காக நீ வந்த எல்லாம் ரைட்டு, இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம கேங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, சலசலப்பு ஒரு சண்டை. அதில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட நேராக சொல்லிட்டாங்க, வேறு ஒன்றும் இதில் நம்ம ஜாக்லின் திட்ட ஒன்றும் இல்லை, அதே மாதிரி நம்ம சௌந்தர்யா திட்ட ஒன்று டேரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல, பின்னாடி போய் பேசல, ஒன்று ஒரு குழி தோண்டினா நாங்கள் விழுந்துட்டோம், நீங்கள் வந்து நட்புன்னு ஒரு குழியை தோண்டினா அந்த குழியில் நாங்கள் விழுந்துட்டோம், அது எங்கள் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.